குட் மார்னிங். இது வந்து ஏசாயாவினுடைய இரண்டாவது கிளாஸ், லெக்சர் நம்பர் 2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்றது வந்து ஏசாயா 6வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம். 5வது அதிகாரத்தில் வந்து 6 முறை ஏசாயா வந்து இஸ்ரவேல் குறிப்பிட்டு யூதா தேசத்திற்கும் எருசலேமின் பட்டணங்களுக்கும் ஐயோ என்று கர்த்தருடைய வார்த்தையை உச்சரித்தான். ஸோ 6வது அதிகாரத்தில் வந்து ராஜா உசியாவின் மரணம் 1வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க ஏசாயா கண்டான். உசியாவின் மரணம், ராஜாவினுடைய மரணம். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து அநேக விஷயங்கள் மரித்து போகக்கூடும். நாம் எதை நம்பியிருக்கிறோமோ அது மரித்து போகக்கூடும். ஜனங்கள் நம்மை கைவிடலாம், அல்லது நாம் நம்பியிருக்கக்கூடிய அந்த ஆஸ்திகளோ பொருட்களோ கைவிடலாம். ஆனாலும் ஆண்டவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த யூதாவின் ராஜா உசியாவினுடைய மரண காலத்திலே ஏசாயாவின் கண்கள் அந்த ஆண்டவருடைய சிம்மாசனத்தை கண்டது. ஸோ ஆண்டவருடைய பரிசுத்தத்தை ஏசாயா காண்கிறான். சேராபீன்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை துதிக்கின்றன. 6வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அந்த சேராபீன்கள் பாடின. ஸோ அப்பொழுது நான் 6:5 ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். ஸோ 5வது அதிகாரத்தில் வந்து யூதாவின் பட்டணங்களுக்கு 6 முறை ஐயோ என்ற இந்த கர்த்தருடைய மனுஷன் நான் ஐயோ என்று கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக அறிக்கையிடுகிறான். இது வந்து ஆதாமை போல இல்லை. ஆதாம் கிட்ட கர்த்தர் கேட்டார், நீ அந்த பழத்தை புசித்தியா அப்படின்னு. நான் புசித்தேன், நான் ஐயோ அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அப்படி சொல்லாமல் நீங்கள் கொடுத்த இந்த ஸ்திரீ அதனால் அப்படின்னு சொன்னான். ஸோ ஏசாயா வந்து யூதாவின் பட்டணங்களில் 6 முறை ஐயோன்னு ஏசாயா 5வது அதிகாரத்தில் சொன்னது ஏசாயா. ஸோ அந்த ஐயோக்களின் நிமித்தமாக நான் ஐயோ, அந்த ஐயோவின் நிமித்தமாக நான் ஐயோ, அந்த மாதிரி சொல்லாமல் அந்த யூதாவின் பட்டணங்களை குறை சொல்லாமல் அவங்கள வச்சு இவன் போக்கு சாக்கு சொல்லாமல் நான் ஐயோ அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக அறிக்கையிட்டான். ஸோ கர்த்தர் நம்மளை அந்த மாதிரியான அறிக்கையிட சொல்கிறாரு. 1 யோவான் 1:9 நிறைய முறை நம்ம வந்து செய்த பாவங்கள், நம்மளுடைய தவறுகளை வந்து நம்ம கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடுறதில்லை. ஏன்னா மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம ஐஎம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக போகிறதுனால, நீ பண்ணினதுனால நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பழகினதுனால நான் ஐயோ அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்கிறதில்லை. ஸோ இப்போ ஏசாயா பார்த்தீங்கன்னா, நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே நான் வாசமாக இருக்கிறேன். நானும் ஐயோ, ஜனங்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஐயோ. ஸோ முதல்ல ஜனங்களை வச்சு இவனை சொல்லலை, இவனை வச்சுட்டு அப்புறமா ஜனங்களை பற்றி அறிக்கையிடுறான். ஸோ அந்த அறிக்கை இட்ட உடனே 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? உண்மையும் நீதியும் உள்ள அவர் நம்மளை எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் சுத்திகரிக்க பண்ணுகிறார். ஸோ அதே தான் இங்கே நடக்குது. ஸோ அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் 6வது வசனம் 6வது அதிகாரம், பலிபீடத்தில் தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இதே தான் வந்து தாவீது அறிக்கையிட்டான். கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், நாத்தான் அவனை அணுகின பொழுது. உடனே நாத்தான் என்ன சொன்னான்? கர்த்தர் உன்னுடைய பாவங்களை கழுவினார். ரைட்? ரொம்ப சிம்பிள்.
இயேசு கிறிஸ்து அதற்காகவே நமக்கு வந்தார். இருந்தபோதிலும் நம்ம வந்து கிரியையை பண்ணி கர்த்தருக்கு முன்பாக தகுதியை பெறணும்னு நினைக்கிறதோ, இல்லை மற்றவங்கள் மேலே குற்றச்சாட்டு போட்டுட்டு நம்மளுடைய பாவங்களை குறித்து போக்கு சாக்கு சொல்கிறதோ தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த கிருபையானது பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்லாமல் பாவத்தை கழுவுகிறது. அந்த பாவத்தின் வெட்கத்தினாலோ குற்றத்தினாலோ நான் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்பது அவசியம் அல்ல. பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த மன்னிக்கப்பட்ட பாவங்கள் கழுவவும் படுகிறது. ரைட்? அந்த பழைய பாவங்களை நினைத்து சாத்தான் உங்களை குற்றப்படுத்தினான உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்ன, மன்னித்த அவர் அந்த பாவங்களை கழுவினாரும் கூட. ஸோ அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் சொல்கிறாரு, யாரை அனுப்புவேன்? 6:8. அவர் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, யார் எனக்காக போவா? அந்த ஸ்கூலில் யார் எனக்காக போவா? ரைட்? அந்த குடும்பத்தில் யார் எனக்காக போவா? அந்த அலுவலகத்தில் யார் எனக்காக போவா? இந்த ஆண்களுக்கு மத்தியில் யார் எனக்காக போவா? இந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு யார் போவா? இந்த பர்டிகுலர் ஏரியாவில் யார் எனக்காக போவா? அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் யார் எனக்காக போவா? ரைட்? ஸோ அந்த கேள்வியை வந்து 740 பிசியில் வந்து கர்த்தர் கேட்டுட்டு 2025 வந்து அதை குறித்து கவலையப்படாமல் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே நம்ம நினைக்கலாம், நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு. இல்லை, அழைத்த அவர் நம்மை தகுதியும் படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3:5. நம்ம தகுதி ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியாதா என்ன? ரைட்? ரொம்ப எளிமையான ஒரு சுவிசேஷம். ரைட்? பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தை கண்டித்து உணர்த்துவார். இது நம்மளுடைய வேலை அல்ல, மற்றவர்களுடைய இருதயத்தை மாற்றுவது என்பது. ஸோ ஏசையா நான் போகிறேன் அப்படின்ன உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மிஷினரி ஊழியம் மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு 6வது அதிகாரம் 10வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கக்கூடிய கடின இருதயம் உள்ள ஜனங்கள். ரைட்? இப்போ ஏசையா எஸ்ன்னு சொல்லிட்டான். உடனே வந்து இல்லை கடவுளே எனக்கு பெட்டரான ஒரு ஊழியம் கொடுங்க அப்படின்னு சொன்னானா? இல்லை. ரைட்? அந்த ஊழியத்தில் ஒரு உக்கிரானக்காரனாக உண்மையுள்ளவனாக இருக்க காணப்பட்டு கர்த்தர்ட்ட அவன் ஒரு கேள்வி கேட்குறான். அது என்ன கேள்வி அப்படின்னு பாருங்கள் நீங்கள். ஸோ 6வது அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டேன். எவ்வளவு காலம் இந்த ஊழியத்தில் வந்து நான் இந்த கலக வீட்டுக்காரரோட இந்த கடின இருதயம் உள்ளவரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஊழியத்தின் முடிவு வரைக்கும். அது எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள். 13வது வசனம், 10ல் 1 பங்கு மித்தம் வரும், இதுதான் மீதியானவர்கள், மற்ற எல்லாருமே வெறுமையாக்கப்படுவார்கள். 6:12, கருவாளி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அந்த அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் காலம் மட்டும் 740 பிசியிலிருந்து 700 பிசி வரைக்கும் ஒரு கனிகளை வெளிப்படையாக காண முடியாத அந்த எரேமியாவின் ஊழியத்தை போல இந்த ஏசையாவின் ஊழியமும் இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம சோர்வடைந்து போகக்கூடும். எப்படி எலியா சோர்வடைந்து போனான். வானத்திலிருந்து தீயை வரவழைச்ச பின்பு அவனோட பக்கம் யாருமே இல்லை. உடனே சோர்வடைந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்? அவனுடைய ஊழியத்தினுடைய கனிகளை அவன் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தான். ஸோ கனிகள் வந்தால் மட்டுமே நம்ம ஊழியத்தில் சக்ஸஸாக இருக்கிறோமா, அல்லது ஊழியத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாலே நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 2வது ஊழியத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் போரும். ரைட்? கனிகள் கர்த்தருடையது. ஒரு சில சமயம் நம்ம விதைக்கிற ஜனங்களாக மட்டும் இருப்போம். ஒரு சில சமயமில் வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஜனங்களாக இருப்போம். ஒரு சில சமயம் நமக்கு அறுவடை கர்த்தருடைய கிருபையினால் கொடுக்கப்படவும் கூடும். ஸோ இப்போ 7வது அதிகாரத்தில் வந்து ஒரு ராஜாவை சந்திக்க போகிறோம். அந்த ராஜா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஸ். ஆகாஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உசியாவினுடைய குமாரன். இந்த ராஜாவை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த குறிப்புகள் தெரிஞ்சால் தான் நமக்கு ஏசையா 7வது அதிகாரம் தெளிவாக புரியும். ஸோ இந்த ஆகாஸ் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 16 வாங்க.
2 ராஜாக்கள் 16ல் ஆகாஸ் 3வது வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை தீ கடக்க பண்ணினான். இவன் தான் ஆகாஸ். ரைட். ஸோ இது வந்து மொலெக் என்கிற தேவர்களுடைய ஒரு ஒரு ஒர்ஷிப். ரைட். அவங்க வந்து தன்னுடைய குமாரர்களையும் குமாரத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தேவனுக்கு பலியிடுறேன்னு சொல்லி தீயில போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்த நபர் தான் இந்த ஆகாஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவனுடைய காலத்தில் வந்து 16வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது வசனம், சிரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும். ரைட்டு. ஆகாஸ்ன்றவன் யார்? யூதாவின் ராஜா. யூதா இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சது. எப்போ பிரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமனுடைய குமாரனுக்கு அரசாண்ட காலத்தில் இது 2ஆக பிரிஞ்சது. 10 கோத்திரம் வந்து இஸ்ரவேலுக்கும் 2 கோத்திரம் வந்து யூதாவுக்கும் கிடைத்தது. ஸோ அப்போ அந்த இஸ்ரவேல் யூதாவினுடைய சகோதரன். கரெக்ட். ஸோ அவன் என்ன பண்ணுறான் வந்து சிரிய ராஜா ரெத்சீனோட சேர்ந்துக்கிட்டு யூதாவுக்கு எதிராக படையெடுத்து வர்றான் ஆகாசனுடைய காலத்தில். ஸோ உடனே ஆகாஸ் என்ன பண்ணுறான், ஆகாஸ் வந்து இந்த 2 பேரும் யூதாவுக்கு எதிராக வந்த உடனே இவன் வந்து உதவிக்காக கர்த்தர்கிட்ட வரல, அசீரியா நாட்டுக்கு போகிறான். 16:7 ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, உம்முடைய அடியான் உம்முடைய குமாரன் நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பின சிரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரிய ராஜாவுக்கு வெகுமதியாக கொடுக்குறான். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறான், அந்த அசீரியாவுக்கு போயிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக 8வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் கடைசி மட்டும் படிச்சிங்கன்னா அவங்களுடைய வழிபாடுகளை, அவங்களுடைய பலிபீடத்தை பார்த்துட்டு இந்த பலிபீடங்களை போல இஸ்ரவேல் இதை யூதாவில் பண்ணிட்டு அந்த பலிபீடங்களில் தன்னுடைய ஜனங்களை பலியிட சொல்கிறான். அப்போ சாலமோனுடைய ஆலயத்தில் இருந்த பலிபீடத்தை என்ன பண்ணுறான்னா அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த பலிபீடத்தில் அவன் பலியிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆலயத்தோட கதவையே மூடிடுறான். இந்த மாதிரியான கொடுமையான ஒரு ராஜா தான் இந்த ஆகாஸ். இந்த ஆகாஸை தான் வந்து நம்ம 7வது அதிகாரத்தில் சந்திக்கிறோம். ஸோ எப்படி சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 16ல் படித்த போது அந்த ரெத்சீன் சிரியாவினுடைய ராஜாவும் அந்த இஸ்ரவேலினுடைய ராஜாவும் சேர்ந்து யூதாவின் ராஜாவுக்கு படையெடுத்து வந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பயம் வந்தது. 7வது அதிகாரம் 2வது வசனம், சிரியர் எபிராயிம் அப்படின்றது வந்து என்னென்ன, அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்களை கொண்டது. அதை வந்து எபிராயிம்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கும் அடிக்கடி. அதை நீங்கள் எபிராயிம்னு படிக்கும் பொழுது இந்த நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரவேலை தான் கர்த்தர் சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 7:2 ஐசையா. ஸோ சிரியர் எபிராயிமை சார்ந்திருக்கிறார் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ராஜாவின் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. பயம். ரைட். ஒரு பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட பயத்தை கொண்டு வரல. ஒரு பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட என்ன கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது மேலே நம்பிக்கை இருக்கிறோம் அப்படின்றத கொண்டு வருது. நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனைனால எனக்கு பயம் வந்துருச்சுன்னு. இல்லை, பயம் வரல. இந்த பிரச்சனை வந்து என்னுடைய நம்பிக்கை இங்கே இருந்ததுன்னு காமிக்குது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்திருந்தால் பயம் இருக்காது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இல்லாமல் வேற எங்கேயோ இருந்ததுனால இந்த பிரச்சனை வந்து எனக்கு பயத்தை கொண்டு வருது. ஸோ பிரச்சனை என்பது என்னுடைய பயத்தை வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது. ஸோ அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஏசாயா வந்து போய் அந்த ராஜா ஆகாஸை சந்திக்க சொல்கிறார். அந்த ராஜா வந்து கொடுமையான ஒரு ராஜான்னு தெரிஞ்சிருந்து கூட தன்னுடைய கிருபையின் நிமித்தமாக அந்த ராஜாவை கர்த்தர் ஏசாயாவின் மூலம் அணுகுகிறார். அதை நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது வசனம் 7வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் கெயார் யஷூபை கூட்டிக்கிட்டு நீ ஆகாஸை போய் பார் அப்படின்னு. கெயார் யஷூப் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, மீதியானவர்களை நான் காப்பேன். கண்டிப்பாக மீதியானவர்களுக்கு கர்த்தராக நான் இருப்பேன், நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ 6வது வசனம், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற சின்ன கொல்லிக்கட்டையை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எதிரிகளை நீ பெருசாக பார்க்க வேண்டாம், கர்த்தரை சின்னதாக பார்க்க வேணாம், கர்த்தரை பெருசாக பாரு, எதிரிகளை சின்னதாக பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆகாசோட பேசிட்டு ஆகாசுக்கிட்ட சொல்கிறார், நீ உனக்கு வேணும்னா ஒரு அடையாளத்தை காண்பி, கேளு, கர்த்தர் கொடுப்பார். என்னுடைய மகன் கேயார் யஷூப், அவனுடைய பேரினுடைய அர்த்தம் என்னென்ன, மீதியானவர்களை காப்பேன் என்பது அர்த்தம். இவன் ஒரு சாட்சியாக இருக்கிறான், இருந்த போதிலும் இவன் ஒரு அடையாளமாக இருக்கிறான், இருந்த போதிலும் உனக்கு வேணும்னு ஒரு அடையாளத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். 7:10, பின்பு கர்த்தர் ஆகாசை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக்க கேட்டுக்கொள் என்றார். கர்த்தரே சொல்கிறார். கர்த்தரை நம்ம கேட்குறத பார்த்து பயப்படல, நம்ம அவரை அறிகிறதுக்காக கேட்கலாம், அவரை பின்தொடர்றதுக்காக ஒரு வாஞ்சையில் இருதயத்தை கேட்கலாம், அவரை குறித்து அவருடைய கிரியைகளை குறித்து அவருடைய செயல்களை குறித்து இன்னும் அதிலே பக்குவமாக வளர்றதுக்கு கேட்கலாம். பட் ஆகாஸ் என்ன சொல்கிறான், 12வது வசனம், நான் கேட்க மாட்டேன், கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். ஸோ இந்த பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா, இவன் ஏதோ ரொம்ப நல்லவன் மாதிரி. பட் ஆனால் 2 ராஜாக்கள் 16 பார்த்தா தான் இவனுடைய முழு குணாதிசயமும் அங்கே தெரியுது. ஸோ உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த அடையாளத்தை நான் கேட்க சொல்லியும் கேட்கல, பட் ஆனால் நான் அடையாளத்தை கொடுக்குறேன், பட் ஆனால் உனக்கு கிடையாது, உனக்கு அந்த அடையாளம் கிடையாது, தாவீதின் வம்சத்தாருக்கு. 7வது அதிகாரம் 13வது வசனம், தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்துகிறீர்களோ, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த இம்மானுவேலை தான் நம்ம மத்தேயு 1வது அதிகாரத்தில் சந்திக்கிறோம். எப்போவுமே ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பொழுது அதில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்தாலும் கூட, இயேசுவில் அது பூர்த்தியானாலும் கூட, உடனடியாக அந்த தீர்க்க தரிசனம் இன்னொரு வாயிலாக நிறைவேறும். இது டைப் அப்படிம்பாங்க, ஆன்டை டைப் இயேசு கிறிஸ்து, ரைட்டா? ஸோ இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஆகாஸ் காக்கணும்னு அவசியம் இல்லை. கர்ப்பவதியாகி ஒருவள் குமாரனை பெறுவாள், அந்த ஒரு நபர் தான் ஏசாயாவினுடைய மனைவி, கரெக்ட்? ஸோ அதை 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கணும். நான் தீர்க்கதரிசியானவளை, தீர்க்கதரிசின்றது தீர்க்கதரிசியானவள் அப்படின்றது தீர்க்கதரிசியினுடைய மனைவி. 8:3 நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அதே வார்த்தைகள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் ஷலால் அஸ் பாஸ் என்னும் பேரை அவனுக்கு இடு. மகேர் ஷலால் அஸ் பாஸ் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 8:1 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷர் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர் சலால் அஸ் பாஸ் என்று எழுது என்றார். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய 2 பேரை வச்சு எழுதினேன். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கொல்லிக்கட்டைகள், எரியற கொல்லிக்கட்டைகளை நான் பார்த்துக்கிறேன், ரைட்? வெகு வேகமாக கர்த்தர் வருவார், வெகு வேகமாக கர்த்தர் எதிரிகளை முறியடிப்பார் என்பதனுடைய அர்த்தம் தான் அந்த பையனோட பேர். ஸோ இந்த 6, 7, 8, 9 பார்த்தீங்கன்னா நிறைய குமாரர்களை பார்ப்போம். முதல் குமாரன் யஷூர், முதல் குமாரனுடைய பேர் என்ன? கேஆர் யஷூப். 2வது குமாரன் மகேர் சலால் அஸ் பாஸ். பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனாக இந்த அதிகாரத்தில் இருக்கிறார். ஸோ இந்த எதிரிகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்கு ஏசாயாவுடைய 2 மகன்கள் சாட்சி. பட் ஆகாஸ் கர்த்தரை பின்தொடர்ந்தானா, கர்த்தரை பார்த்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவன் நினச்சது தான் அவன் பண்ணினான். அசீரியா நாட்டை அவன் அணுகி அவங்களுடைய உதவியை கேட்கணும்னு நினச்சானே தவிர கர்த்தர் பின்பாக
அவன் வரவில்லை, கர்த்தரிடம் வரவில்லை. கர்த்தர் அவனை அணுகினார் ஏசாயாவின் வாயிலாக. சம்டைம்ஸ் நம்ம கர்த்தர் வந்து தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வேற எங்கேயோ உதவி தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு யூதா மேலே வருது. அதை குறித்து தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 7வது அதிகாரம் 17வது வசனம். எபிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன்னுடைய பிதாவின் வம்சத்தின் மேலும் அசீரிய ராஜாவினாலே வரப்பண்ணுவார். நீ யாருக்கிட்ட உதவியாக போறியோ அந்த ராஜா உனக்கு எதிராக வரப்போறார். ஆகாஸ் 7:18. அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும். அந்த ஈ யாரு? எகிப்து. அந்த தேனி யாரு? அசீரியா. ஒரு நாட்டை வந்து ஈ தேனின்னு தான் பேசுகிறார். அவ்வளோ பெரிய கர்த்தர் நம்ம கர்த்தர். அவைகள் வந்து ஏராளமாய் வனாந்தரங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். அப்போ யூதா என்ன பண்ணும்? யாருக்கிட்ட உதவியாக போனவங்களோ அந்த நபர்களே யூதாவினுடைய எதிரி ஆகிறாங்க. அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரன் கத்தி. கூலிக்கு வாங்கின சவரன் கத்தி யாருன்னா அசீரியா. அசீரிய ராஜாவினால் தலைமயிரையும் கால்மறையும் மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போட்டு விற்பார். 7:20. ஸோ ஒரு தலைமயிரையும் தாடி மயிரையும் அந்த நாட்களில் சிறைக்கிறதுன்றது வந்து ஒரு வெக்கத்துக்குரிய காரியம். இதை குறித்து நீங்கள் 2 சாமுவேல் 10 படிக்கலாம். தாவீது ஸ்தானாபதிகளாக ஒரு சில நபர்களை ஒரு ராஜாவுக்கு அனுப்பும் பொழுது அந்த ராஜா வந்து இந்த ஸ்தானாபதிகளை சவரன் கத்தினால் அவர்களுடைய தாடியை சிறப்பிச்சிருப்பா. அது ஒரு வெக்கத்துக்குரிய காரியம். ஸோ யூதாவை பார்த்து சொல்கிறாரு, நீ வெக்கப்படும்படி அசீரியாவையே உனக்கு எதிராக பயன்படுத்துவேன். நான் உன்னைய ஒரு அடையாளத்தை கேட்க சொன்னேன், நான் உன்னுடைய இருதயத்தை அணுகினேன், நான் நீனு கேட்கல அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சம், விவசாயம் இருக்காது. ரைட்? ஸோ விவசாயம் இருக்காது. 7:23. அந்நாட்களிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி நிலமெல்லாம் முட்செடியும் நெரிசலுமாகும். மழை பெய்யலன்னு நினைக்கிறேன் யூதால. தேசமெங்கும் முட்செடி. 7:24. நெரிசலும் உண்டாயிருப்பதனால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து கொண்டு அங்கே போக வேண்டியதாக இருக்கும். மண்வெட்டியினால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே. முட்செடிகளுக்கும் நெரிசல்களுக்கும் பயப்படுகிறதுனால் அவைகளில் ஒன்றும் போகக்கூடாமையினால் அவைகளை மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகளை மிதிப்பதற்கும் இடமாயிருக்கும். ஒரு ஆடு மாடு தான் இருக்கும். ஆடு மாடு இருந்தால் விவசாயம் இல்லை, பயிர் இல்லைன்னா என்ன சாப்பிடுவாங்க? வெறும் பால் மட்டும்தான். ரைட்? அதனால தான் வந்து 7:15 நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ள அறிகிறதற்கு முன்பே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்கள் விடுபட்டு போகும். அதாவது இந்த மகேர் சலால் அஸ் பாஸ் வந்து வளர்ந்து பாலையும் தேனையும் தயிரையும் மட்டும்தான் குடிக்க முடியும். ஏன்னா விவசாயம் இல்லை. ரைட்? ஸோ அந்த 2வது மகன் சாட்சி ஆனான். தயிரையும் தேனையும் சாப்பிட்ற வயசில், அவன் நன்மை தீமையை அறிந்து கொள்ள வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேத்சின் ஒரு ராஜா வந்தான்ல 7வது அதிகாரத்தில், அந்த இஸ்ரவேல் தேசம் வந்ததில் அது 2மே எடுபட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். இது ஒரு சாட்சியாக ஏசாயா வந்து ஆகாஸுக்கு கொடுத்தும் ஆகாஸ் அதை கேட்கவில்லை. இருந்தாலும் கர்த்தர் எழுதணும்ல, அதனால தான் 8:1 எழுதி வைக்கிறார். ஸோ உடனே ஏசாயா 8:2 அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் பெராகியாவின் குமாரனாகிய சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன். ரைட்? ஸோ 8:4 இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிடும் முன்னே தமஸ்கு ஆஸ்தியும் சமேரியாவின் கொள்ளையும் அசீரிய ராஜா முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். ஸோ அப்போ ஏசாயா பசங்களே அடையாளமாக இருந்தும் ஆகாஸ் அவனை கண்டு கொள்ளலை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. இந்த அளவுக்கு கடின இருதயம் உள்ளவனாக ஆகாஸ் இருந்தான். ரைட்? ஸோ இதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பேசணும்.
ஏசையா வந்து இந்த தீர்க்க தரிசனம் எழுதும் பொழுது யூதாவினுடைய பாவத்தையும் அவர்களுக்கு நம்பிக்கையையும் போதித்து வந்தான். ஸோ அந்த பாவத்தை சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்பிக்கையை எப்படி போதித்தான? 2ஆம் வருகை இயேசு கிறிஸ்து. ரைட்டு, 2வது பாகம் ஃபுல்லாகவே ஏசையால் அப்படி தான் எழுதப்பட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அடிக்கடி எழுதினான். நம்ம பார்த்தோம் 2வது அதிகாரத்தில், அநேக தேசங்கள் சியோன் மலைக்கு போய் கர்த்தருடைய வேதத்தை கற்கும் அப்படின்னு. 4வது அதிகாரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு பாதுகாப்பை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ரைட். ஸோ அதே போல் கர்த்தருடைய அந்த நாட்களை குறித்தும் இம்மானுவேல் அப்படின்றத சொல்கிறத 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோம். அதையே நம்ம 9வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் பார்ப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏசையா புஸ்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னு பார்க்கணும். நம்ம யூதாவினுடைய பாவங்களை ஏசையா கர்த்தர் மூலியமாக, கர்த்தர் வந்து ஏசையா மூலியமாக எழுதுகிறாரு. அதே சமயத்தில் அவர்களுக்கு வரப்போகிற அந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். ஸோ அவர் நாமம் என்ன? 9:6 அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆலோசனை கர்த்தர், நமது குழப்பங்களுக்கு அவரே தேவன். வல்லமையுள்ள தேவன், நம்மளுடைய பலவீனங்களுக்கு அவரே தேவன். நித்திய பிதா, நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு அவர் நித்திய பிதா. சமாதான பிரபு, நாம் பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதான பிரபு. ஸோ அந்த கர்த்தருடைய நாமங்கள் நமக்கு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது. நான் குழப்பமாக இருந்தால் அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தா, நான் பலவீனமாக இருந்தால் அவர் எனக்கு வல்லமையுள்ள தேவன், நான் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தால் அவர் எனக்கு நித்திய பிதா, நான் பயமுள்ளவனாகவும் நடுக்கத்திலும் இருந்தால் அவர் எனக்கு சமாதான பிரபு. ஸோ அந்த தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும் என்பது 9வது அதிகாரம் 6வது வசனம். ஸோ அதே சமயத்தில் யூதாவின் மேல் கர்த்தர் அசீரியாவை கொண்டு வருகிறார். கண்டிப்பாக அவங்க வரப்போகிறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். ஸோ 8வது அதிகாரத்தில் அதை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம எப்படி பார்க்க போகிறோன்றது பாருங்கள். இந்த ஆகாஸ் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரைட், அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். 8:6 வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை அப்ரோச் பண்ணேன், ஆனால் அவன் என்னைய வேணாம் அப்படின்ட்டான். ஸோ இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சிலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சினையும் ரெமாலியாவின் குமாரனை சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். 8:6-7 என்னையே ஒதுக்கிட்டாங்க, மெல்லிய ஓடை, அதனால் என்ன பண்ணுது, வெள்ளத்தை போல தண்ணீரை கொண்டு வர்றது மாதிரி அசீரியாவை அவன் மேலே கொண்டு வருவேன். ஸோ 8வது வசனம் பாருங்கள், 8:8 யூதாவுக்குள் புகுந்து பிரவாகி கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேல், அவன் சட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அசீரியா வந்து யூதாவை நெருக்கடிக்குது, கழுத்து மட்டும் வருது. இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாசனுடைய குமாரன் ஹெசக்கியா, இங்கிலீஷில் வந்து எசக்கியான்னு வரும். ஏசையா 36, 37, 38, 39 அந்த 4 அதிகாரங்களை படித்து பாருங்கள். அசீரியா வந்து ஆகாசனுடைய குமாரன் வந்து ராஜாவாக இருக்கும் பொழுது யூதாவினுடைய கழுத்து மட்டும் வருவான். அப்போ என்ன ஆகும்? ஆகாச போல இல்லாமல் எசக்கியா என்ன பண்ணுவான், கர்த்தருக்கு முன்னாடி ஓடி போய் கர்த்தருடைய உதவியை கேட்பான். இங்கே ஒரு ராஜா கேட்கல, அவனுடைய தகப்பன், ஆனால் இவன் கேட்பான். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த அசீரியர்களை ஒரே ராத்திரியில் கொண்டு போடுவார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, கர்த்தரை அணுகுவது மேல். வேற எங்கேயோ வந்து போய் நம்ம உதவி கேட்குறத விட கர்த்தரை அணுகுவது எவ்வளவோ மேல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் இங்கே 8வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இது வந்து
அசீரியாவுக்கு எதிராக எழுதப்பட்டது. 8:10 ஆலோசனை செய்யுங்கள் அசீரியாவே, ரைட், அது அபத்தமாகும், வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது, தேவன் எங்களோடே இருக்கிறார். அதே இம்மானுவேல், கர்த்தர் யூதாவோடு கூட இருக்கிறார். ஏன் கர்த்தர் அசீரியாவை இவ்வளவு அணுக விட்டார்? கழுத்து மட்டும் இவர்களுடைய அவிசுவாசம். பட் ஆனால் யார் விசுவாசித்தது? எசேக்கியா 36 39 அதிகாரங்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனோடு கூட இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து 8:11 அவர் என்னுடனே பேசி இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதை நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுங்கள். எதுக்கு பயப்படணும்? மற்ற விஷயத்துக்கு. கர்த்தருக்கு பயப்பட்டால் மற்ற பயத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மற்றதுக்கு பயப்படலாம், அல்லது கர்த்தருக்கு பயப்பட்டு மற்றதுக்கு பயப்படாமல் இருக்கலாம். அதுதான் 8:12-13 பார்ப்போம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவருக்கு கனம் செய்யணும், அவருக்கு மரியாதை செய்யணும், அவருக்கு முன்பாக நடத்தணும்னு நம்ம பயப்பட்டோம்னா மற்ற எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ரைட். ஸோ அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்திற்கு தடுக்கும் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். ஏன்னா இவங்க அவரை ஏற்றுக்கல. அவர்களில் அநேகர் இடறி நொறுங்குண்டு சிக்குண்டு பிடிபடுவார்கள். இன்னைக்கு வரைக்கும் அதுதான். நிறைய பேர் நொறுங்குண்டு சிக்குண்டு பிடிபடுறதுக்கு காரணம் அந்த கண்மலையை இடறுதலின் கல்லாக பார்க்கறது நிமித்தமாக தான். ஆனால் ஏசையா என்ன பண்ணுறான்? சாட்சியின் ஆகமத்தை கட்டி சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிட்டான். இருந்தாலும் ஒரு சில பேர் சீஷர்களாக இருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ ஆகாச குறித்து பார்த்தோம். யூதாவில் அசீரியா அதற்கு எதிராக வர்றதை குறித்து பார்த்தோம். அதே சமயத்தில் இம்மானுவேல் அந்த யூதாவுக்கு கடைசி காலகட்டத்தில் உதவியாக இருக்கிறதையும் பார்த்தோம். இப்போ எப்படி அந்த இஸ்ரவேல், வடக்கு தேசமான இஸ்ரவேல், அதை எப்படி கர்த்தர் சொல்கிறாரு? இப்ராஹிம் அப்படின்றாரு. அந்த ஜனங்களை கர்த்தர் 722 BCயில் அசீரியாவின் வாயிலாக சிறையிருப்புக்கு எடுத்து செல்கிறார். அந்த குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் இப்போ 9வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ 9:8 10:4 வரைக்கும் எந்த தீர்க்க தரிசனங்கள்? இது எப்ராயிமை குறித்த தீர்க்க தரிசனம். எப்ராயிம் எப்பொழுது சிறையிருப்புக்கு எடுத்து செல்லப்பட்டது? 2 ராஜாக்கள் 17:6 அசிரிய நாட்டின் ராஜாவினால் சிறையிருப்புக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த தீர்க்க தரிசனங்கள். அது 4 பங்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் பங்கு 9:8-12 வரைக்கும். 9:8-12 வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டபடியே இருந்தது. எதற்கு எதிராக? இப்ராஹிமுக்கு எதிராக. 2வது பங்கு பாருங்க, நீங்கள் 13-17 வரைக்கும். அந்த 17 முடிவில் எப்படி இருக்கு? இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை எப்ராஹிமை நோக்கி நீட்டினதாக இருந்தது. இப்ராஹிம் ரெசீனோட சேர்ந்து தன்னுடைய சகோதரருக்கு மேலேயே வரான். 3வது பங்கு பாருங்க, 18-21 வரைக்கும். 21 முடிவில் இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. 4வது பங்கு 10:1-4 வரைக்கும். 4வது வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவர்கள் சிறையிருப்புக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். இந்த எப்ராஹிமை குறித்த தீர்க்க தரிசனம் 4 பங்குல ஏன் கர்த்தருடைய கோபம் ஆறாமல் நீட்டினபடியே இருக்கிறதுன்றதுக்குரிய காரணம் தான் இந்த 4 பங்கு. முதல் பங்குல அவங்களுடைய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அகங்காரம். நீங்கள் பொறுமையாக எடுத்து படித்து பாருங்க. 9:8-12 வரைக்கும் அவர்களுடைய அகங்காரத்தை குறித்து கர்த்தர் கோபமாய் இருந்தார். ரைட். ஸோ 2வது பங்கு என்னது? 9:13-17 வரைக்கும் அவர்களுடைய பாவம் என்னென்ன? மனம் திரும்பாமல் போனார்கள். அவங்க அகங்காரமாக இருந்தபோது என்ன பண்ணாரு? அசீரியாவை கொண்டு வந்தார். அவங்க மனம் திரும்பாமல் இருந்தபோது என்ன பண்ணாரு?
அவங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் எடுத்தார். 3வது பங்கு 18லிருந்து 21 வரைக்கும் அவங்களுடைய பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமூக அநீதி. அவங்களையே அவங்க அழிச்சுக்கிட்டாங்க. ஒரு சமூகத்தில் அநீதி இருந்ததுன்னா வேற யாரும் எதிரி வரணும்னு தேவையில்லை, அவங்களே அவங்கள அழிச்சுப்பாங்க. 4வது பங்கு 10:1 4வது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளை ஒடுக்கினார்கள். இந்த 4 பாவங்கள் எபிராயிமை குறித்து கர்த்தர் சொல்லிட்டு என்னுடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவர்கள் மேல் நீட்டினதாக இருந்தது. ஸோ அப்போ இந்த 6வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசையாவினுடைய அழைப்பு. ஏசையா யாருக்கு ஊழியம் பண்ணுறான்? கடின இருதயம் உள்ளவர்களுக்கு. அது கடின இருதயம் உள்ளவர்களுக்கு ஒரு சாட்சி தான் ஆகாஸ். 2 பசங்களை சாட்சியாக கொண்டும் அவன் கேட்கல. ஸோ அதனால் யூதாவு மேலேயும் அசீரியாவை வர வச்சார். பட் ஆனால் கடைசி காலத்தில் அசீரியாவின் கைகளுக்கு நீக்கி தப்பித்தார். அதுக்கு காரணம் எசேக்கியா ராஜா. அதே போல் எப்ராயின் மேலேயும் கர்த்தர் அசீரியாவை வரவழைத்தார். அந்த ரெசினையும் கர்த்தர் கொன்று போட்டார். யார் கொன்று போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 16 நீங்கள் படிப்பீங்க. 9வது வசனம்னு நினைக்கிறேன் நான். ரெசினை அசீரிய ராஜா கொன்று போடுவார். ஸோ நம்ம இப்போ அடுத்தது எங்கேருந்து பார்க்க போகிறோன்னா 10வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த 10வது அதிகாரத்தில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜா என்ன நினைப்பான், தான் தான் எல்லாத்தையும் சாதித்த மாதிரியும், தான் தான் எப்ராயிமை சிறையிருப்புக்கு எடுத்துகிட்டு போன மாதிரியும், தான் தான் சிறிய ராஜாவை கொண்டு போட்டது மாதிரியும், அவன் அகங்காரத்தில் யூதாவுக்கு எதிராக வர்றதையும் நினைப்பான். பட் ஆனால் அவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துருப்பு, ஒரு சின்ன துரும்பு, ரைட்? அவனுடைய சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கிறதில் அவன் செய்கிறான். இருந்த போதிலும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம 10வது அதிகாரத்தில் பார்ப்போம். அதே சமயத்தில் நம்ம எசேக்கியா எப்படி செயல்பட்டான் 36லேருந்து 39 பார்ப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யூதா, அசீரியா, எப்ராயிம், சிரிய தேசங்களை குறித்து நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ளே ஓரளவுக்கு பார்த்துருப்போம். ஆமென். ஸோ நம்ம ஜெபிச்சுக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக நீர் இந்த வேதத்தை எங்களுக்கு எடுத்து காண்பிக்குமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேதங்களில் உள்ள சத்தியங்களை நீர் எங்களுடைய இருதயத்தில் எழுதி எங்களை மறுரூபமாக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆமேன்.